நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் கெட்டது நடப்பதற்கும் எது காரணம், அதை நாம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது கொள்வது என்பதை பற்றி ஞான குருவிலே உணர்த்தியிருக்கின்றார்கள். ஊழ்வினை பயன், ஊழ்வினை என்றெல்லாம் நாம் புராணங்களிலும் மற்றவர்களிலும் படித்திருக்கின்றோம். இந்த ஊழ்வினை என்றால் என்ன என்பதை பற்றியும் இதிலே விளக்க உரை கொடுக்கின்றார்கள். நாம் இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்வதால் அதையும் உதாரணம் சொல்லி இந்த ஊழ்வினைக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இந்த விஞ்ஞான அறிவிலே சாதாரண நாடாக்களில் அல்லது காகிதம் என்று கூட சொல்லலாம், கெமிக்கல் கலந்த சிலவைகளை அதிலே பூசி அதை நாடாக்களாக தயார் செய்கின்றார்கள். இந்த ரெக்கார்ட், அதாவது அன்று டேப் ரெக்கார்டு என்று சொன்னாலும் இன்று லேசர் எலக்ட்ரானிக் மூலம் அதிலே பல எத்தனையோ ஒரு சாதாரண எழுத்து வடிவுக்கு ஒரு நோட்டிலோ புஸ்தகத்திலோ எழுத முடியாத அளவிற்கு எண்ணில் அடங்காத நிலைகளே அந்த நாடாக்களிலே பதிவு செய்து விடுகின்றார்கள். ஒரு நொடிக்குள் பதிவு செய்வதையும் மற்றொன்றுக்கு அனுப்புவதும் எத்தனை வேலைகளை இந்த விஞ்ஞானம் செய்கின்றது. ஆக அந்த நாடாக்கள் எப்படி அது பதிவாகின்றதோ இது போன்றுதான் மனிதனுக்குள்ளும் மற்ற உயிரினங்களுக்குள்ளும் புழுவிற்குள்ளும் எல்லாவற்றிற்குள்ளுமே அத்தகைய பதிவாக்கக்கூடிய திறன் உண்டு. ஆக அதை நாம் பெரும்பகுதி உற்று நோக்கி கருவிழியால் பார்த்து நினைவாக்கப்படும் பொழுதுதான் அத்தகைய நிலைகள் வருகின்றது. ஏனென்றால் மனிதனாக பிறந்த நாமாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மற்றொன்றை அது உற்று பார்த்து தன் உணவுக்காக என்றாலும் சரி, அல்லது தான் வாழ என்று எண்ணினாலும் சரி, எதிரிகளிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றாலும் மற்றொன்றை அது கூர்மையாக உற்று பார்த்து அதன் வழிதான் அதை உணவாக எடுப்பதும் எதிரிடமிருந்து தப்பிப்பதும் தான் வாழ பதுங்கிக் கொள்வதும் எத்தனையோ வேலைகளை உயிரினங்களும் செய்கின்றது, மனிதனும் செய்கின்றன. ஆக எது நாம் பதிவு செய்தோமோ அதைத்தான் மீண்டும் நம்மால் நினைக்க முடியும். அந்த பதிவானதை நினைக்கப்பட்டு நாம் நினைத்து அதை சுவாசிக்கும் பொழுது அதுவே எண்ணமாக வந்து நம்மை இயக்குகின்றது. பதிவு இருந்தால்தான் அதை சுவாசிக்க முடியும், சுவாசித்து அந்த எண்ணமாக நமக்குள் கொண்டு வர முடியும். இப்படித்தான் புழுவிலிருந்து பல கோடி சரீரங்களில் வளர்ச்சி பெற்று எத்தனை நிலைகளாக நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அதனுடைய வலுவும் சிறுக சிறுக நமக்குள் கூடியிருக்கின்றது. ஆக இவையெல்லாம் எங்கே இருக்கின்றது என்றால் எலும்புக்குள் ஊனாக, ஒவ்வொரு எலும்புக்குள்ளும் ஊனாக இது பதிவாகின்றது. இதைத்தான் ஊழ்வினை என்று சொல்வது. உதாரணமாக ஒருவர் நம்மை ஏசி பேசுகின்றார், திட்டுகின்றார், தவறாக சொல்கிறார் என்றால் இதை நாம் உற்று நோக்குகின்றோம். என்ன ஏது என்று நாம் கூர்மையாக பதிவு செய்து கொள்கின்றோம். இது எலும்புக்குள் ஊழ்வினையாக ரெக்கார்ட் ஆகிவிடுகின்றது. அதே போல 2 பேர் சண்டை போடுகின்றார்கள், ஒருவரை ஒருவர் தாக்கும் நிலைகளை பார்க்கின்றோம். என்ன ஏது என்று நாம் உற்று நோக்கும் பொழுது அது நமக்குள் ஆழமாக பதிவாகி அதுவும் எலும்புக்குள் ஊனாக சேர்ந்து விடுகின்றது. ஆக இப்படி சண்டையிட்டார்களே என்று மீண்டும் நினைவுக்கு வருகின்றது. அல்லது ஒருவர் திட்டினார், என்னை தவறாக பேசினார், என்னை தவறாக நினைக்கின்றார் என்று இதுவும் இப்படித்தான் நினைவு வருகின்றது. ஆக முதலில் விஞ்ஞான அறிவில் எப்படி நாடாக்கள் பதிவு செய்து அதை மீண்டும் இயக்க சக்தி கொண்டு வருகின்றார்களோ இது போன்றுதான் நம் உடலுக்குள் தலையிலிருந்து கால் வரை உள்ள எலும்புகளில் எத்தனை இடங்களில் இத்தகைய பதிவுகள் பதிவாகிக் கொண்டே உள்ளன. அவைகளை நினைவு கொள்ளும் பொழுது அந்தந்த உணர்வின் உணர்ச்சிகள் உந்தப்படுவது மட்டுமல்ல, அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் பொழுது காற்றிலிருந்து எதை நினைவு கொள்கின்றோமோ அதன் இதமான உணர்வின் சத்தை அதை நம்மை சுவாசிக்கும்படி செய்து, அது சுவாசிக்கும் பொழுது உணர்வின் எண்ணங்களாக உயிரிழப்பட்டு அந்த எண்ணங்களே நமக்கு சொல்லாக, இயக்கமாக, செயலாக இந்த உடலையும் அதற்கொப்ப அதுதான் இயக்கி காட்டுகின்றது. இதைத்தான் ஊழ்வினை என்று சொல்வது. இது இன்னும் புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நிலம் இருக்கின்றது, அதில் நாம் தேர்ந்தெடுத்த வித்துகளை ஊன்றி அதை பக்குவப்படுத்தி வளர்த்தோம் என்றால் அந்த நிலத்தில் அது வளர்வது போன்றுதான் அது வித்து என்று நிலத்திலே சொல்லுகின்றோம், மகசூல் என்று பலன் அதனுடைய மணிகளோ அல்லது அதனுடைய விளைச்சல்களோ வருகின்றது. இதை போன்றுதான் நமது உடல்
ஒரு நிலம் போன்றது. ஆக அங்கே வித்து என்று சொல்வது இங்கே வினை. ஆக எதை உற்று நோக்கி ஆழமாக அழுத்தமாக நினைவு கொண்டு வருமோ அதுதான் நமக்குள் ஊனாக, அதாவது எலும்புகளுக்குள் ஊனாக பதிவாகி வினையாக வித்தாக அங்கே ஊண்டப்படுகின்றது. அந்த வினை அங்கே ஊண்டப்பட்டு அந்த வித்து அது நாம் நினைத்தாலும் சரி அல்லது அது நினைவுக்கு வந்தாலும் சரி தொடர்ச்சியாக நினைவு கொண்டு வளர்ப்பதும் உண்டு. நமக்குள் பதிவானது நம்மை அறியாமலே நினைவுகளை ஊட்டி உணர்ச்சிகளை உந்தி நம்மை சுவாசிக்கும்படி நிலத்திலே பதிந்த வித்து வளர்வது கொண்டு நம் எலும்புக்குள் பதிவான இந்த ஊழ் வினை இதையெல்லாம் ஆழமான நிலையில் கருத்தூன்றி கேட்டு நுகர்ந்தமோ அது எந்த அளவிற்கு நாம் வலுவாக கவனமாக கூர்மையாக கூர்ந்து அதை எடுக்கின்றோம் அந்த அளவுக்கு வித்துகளாக பதிவாகி அதனுடைய விளைச்சல்களாக ஒரு நெல் 90 நாள் அல்லது 120 நாள் என்று பருவம் சொல்வது கொண்டு நம் உடலுக்குள் பதிவான அத்தகைய நிலைகள் 48 மணி நேரத்தில் ஒரு அணுவாக அதனுடைய கருவாக உருவாகின்றது. 48 நாட்களுக்குள் முழுமையடைந்து அந்த அணு தன் இனமான சக்தி நம்மை கேட்காதபடியே அது வளரத் தொடங்கியது. ஏனென்றால் அதை முதலில் அது கருத்தன்மை அடைய வேண்டும். கருத்தன்மை என்றால் அதுக்கு நாம் நினைவு செலுத்த வேண்டும். ஒரு வித்தை ஊண்டி அதற்கு நீரை ஊற்றி பராமரித்தால் அது எப்படி வளர்கின்றதோ இது போன்றுதான். அதான் நினைவுக்கு வருவது என்று சொல்வது அல்லது நாம் நினைவுக்கு கொண்டு வருவது என்று சொல்வது. ஆக இதனுடைய தொடர்ச்சி தான் எண்ணில் அடங்காத ஊழ்வினையாக நமக்குள் எலும்புக்குள் இருக்கின்றது. அதனுடைய மொத்த இயக்கம்தான் நல்லது நடப்பதற்கும் கெட்டது நடப்பதற்கும் அந்த எலும்புக்குள் பதிவு செய்த அந்த ஊழ்வினையை காரணமாகினதான் ஊழ்வினை பயன் என்று ஞானம் இங்கே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அத்தகைய ஊழ்வினையாக இயக்கக்கூடிய அந்த நிலையை எந்த விஞ்ஞானத்தினாலும் மாற்ற முடியாது. என்றால் இந்த புறநிலைகள் எத்தனையோ மருந்து மற்ற வேலைகளை விஞ்ஞானிகள் செய்தாலும் தசைகளை மாற்றலாம், உறுப்புகளை மாற்றலாம், நரம்புகளுக்குள் ஓடக்கூடிய சில நிலைகளை கூட மாற்றலாம். ஆனால் எலும்புக்குள் ஊனாக ஊழ்வினை என்ற வித்தாக பதிவானதை விஞ்ஞானத்தினால் மாற்ற முடியாது. அதனால் இந்த ஊழ்வினை என்ற வித்து என்று சொல்வது புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் தேர்ந்தெடுத்து வித்துகளை நிலத்திலே ஊண்டுகின்றோம். ஆனால் நாம் விதையே போடாதபடி நாம் பயிரிட்ட நல்ல நிலத்திற்குள் எத்தனை களைகள் முளைக்கின்றது. ஏனென்றால் அந்த வித்துகள் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றது. அதற்குண்டான காலப்பருவம் சீதோஷண நிலை கிடைத்தவுடன் தளதலை என்று வளரத் தொடங்குகின்றது. அந்த களைகளை நாம் பிடுங்கவில்லை என்றால் நல்ல பயிரை நாம் காண முடியும். இது போன்றுதான் நாம் சொல்லலாம், நான் நல்லதைத்தான் நினைத்தேன், நல்லதையே தான் விரும்பினேன், நல்ல தெய்வத்தை தான் வணங்கினேன், நல்ல காரியங்கள் தான் செய்தேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த நல்லதை செய்வதற்காக நாம் மற்றவைகளை எத்தனையோ கூர்ந்து பார்த்திருப்போம், கவனித்திருப்போம். நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பிறருடைய கோபத்தையோ வேதனையோ ஆத்திரத்தையோ எல்லாவற்றையும் நுகர்ந்திருப்போம். ஆனால் நாம் நல்லதையும் செய்திருப்போம். ஆனால் நல்லதை செய்துவிட்டோம், அத்தோடு சரி என்று விட்டு விடுகின்றோம். ஆனால் அந்த நல்லதை செய்வதற்காக எடுத்துக்கொண்ட கோபம், ஆத்திரம், வேதனை, பயம், சலிப்பு, சந்தேகம், சஞ்சலம் இது எல்லாம் நமக்குள் ஊழ்வினை என்ற கலைகளை போன்றது முளைத்து விடுகின்றது. அது அதனுடைய வளர்ச்சி அபரிதமாகிவிட்டால் நான் நல்லதை செய்தனே எனக்கு ஏன் இப்படி வந்தது, நான் நல்லதை செய்தனே எனக்கு இப்படி வருகின்றது என்றால் இதையெல்லாம் இந்த கலைகள் போன்று அந்த சந்தர்ப்பத்தில் நமக்குள் பதிவான நிலைகள் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பயன் ஒரு நெல் மணியில மகசூல் எடுப்பது போன்று இயக்க சக்தி வருகிறது. அதனால்தான் இங்கே குருநாதர் நல்லது நடப்பதற்கும் சரி கெட்டது நடப்பதற்கும் சரி எலும்புக்குள் பதிவான ஊழ்வினைதான். ஆக நம்முடைய ஜாதகமோ நம்முடைய ஜோசியமோ காரணம் அல்ல. எதையெல்லாம் பதிவு செய்யணுமோ அதுதான் நமக்கு ஊழ்வினை பயனாக நம்மை தான் ஊழ்வினை என்று அக்காலத்திலேயே இதை தெளிவாக சொல்வார். அந்த ஊழ்வினையினுடைய இயக்கமாகத்தான் இவ்வாறெல்லாம் நடந்தது என்று சரித்திரமும் சொல்கின்றது. ஆக ஞானகுடி இந்த இடத்தில் இன்னொன்றையும் தெளிவாக்கினார். உங்களுக்கு அடிக்கடி இந்த மகரிஷி உணர்வுகளை திரும்ப 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 சில பேர் நினைக்கலாம், என்னடா சாமி சொன்னதையே சொல்லுகிறார், சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த பதிவுகளை அந்த ஊழ்வினையை அதனுடைய வலுவை குறைத்து இந்த மகரிஷிகள் ஞானியுடைய வினையை உருவாக்குவதற்குத்தான் அடிக்கடி இதை பதிவு செய்வது. ஏனென்றால் அந்த எந்த இடத்திலே நமக்குள் அத்தகைய வினை உருவானதோ அந்த இடத்திற்கு அருகிலேயே மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை பதிவாக்கிவிட்டால், என்றால் குரு அதைத்தான் இங்கே சொல்கின்றார், அதற்கு அருகிலேயே எலும்புக்குள் ஊனாக ஆழமாக மகரிஷி உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். அதற்குத்தான் என்னை உற்று நோக்கும்படி கூர்ந்து கவனிக்கும்படி அடிக்கடி சொல்வது.
அப்பொழுது கூர்ந்து கவனிக்கும் இந்த ஒரு பழக்கம் வந்துவிட்டால் ஏற்கனவே எத்தனையோ ஊனாக பதிவாக இருக்கின்றது. அதற்கு அருகிலே இப்பொழுது நாம் பதிவு செய்யும் ஞானியில் மகிழ்ச்சியுடன் இணைந்து பதிவாகின்றது. இது வளர 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 இந்த ஞானத்தின் வழித்தொடராக உங்களை அது ஊழ்வினை பயனாக நம்மை இயக்கும், உங்களை நல்வழி அழைத்துச் செல்லும் என்று உணர்த்தி நீங்கள் எப்பொழுதுமே இவ்வாறு செய்து கொண்டால் மகரிஷி நல்வட்டத்திலே மகிழ்ந்து வாழ முடியும் என்பதை ஊழ்வினை பயனை நல் பயனாக நல்ல ஊனாக நாம் மாற்றுவதற்குண்டான வழிமுறையாக. நல்ல ஒரு சிலர் என்னால் இதை மாற்ற முடியவில்லை, என்னால் இதை நீக்க முடியவில்லை, என்னால் இதை தடுக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு இந்த உபதேசத்திலே ஊனாக மகரிஷி உணர்வுகளை அதற்கு அருகிலேயே பதிவு செய்து இந்த விஞ்ஞானத்தில் எப்படி பயிர்களை வளர்க்கின்றார்களோ நாம் ஞான பயிரை வளர்க்கக்கூடிய நுட்பமான உபதேசமாக இதில் ஞானகுரு நமக்கு கொடுக்கின்றார்கள்.